நான் சொன்னேன்ல, ஒரு உள்ளாட்சியில கூட பிரதிநிதி ஆக முடியாத ஒருத்தர் இருக்காருல்ல, நீதிமன்றங்கள்ல தேவையான போது தலைக்கு மேல இருக்கிற கையை காட்டி இதற்கு சமனுவாரு, தேவை இருக்கின்ற போது நீதிமன்ற தீர்ப்பா ஆகா ஓகோன்னு பேசுவாரு. இரட்டை நாக்கை படைத்தவர். அவருடைய கேள்விகள் எல்லாம் பத்திரிகை நண்பர்கள் அவ்வளவு செவிசாய்க்க வேண்டாம். இனத்தால், மொழியால், மதத்தால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அவர் ஒரு மனிதனே அல்ல. ஆகவே அவருடைய கூற்றுக்களை எடுத்து இது போன்று விஷம பிரச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் என்று பத்திரிகை நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய பழனியிலே இந்த ஆண்டு சட்டமன்ற அறிவிப்பின்படி ஒரு நாளைக்கு 20,000 பேர், எதை வேணா கேளுங்க, 20,000 பேர்களுக்கு என்று 2 லட்சம் பேர்களுக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவோடு 2 லட்சம் பேர்களுக்கு உணவு வழங்குகின்ற நிகழ்ச்சி இன்று காலை தொடங்கி இருக்கின்றது. அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய செந்தில் அவர்களும், அந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர்கள் கார்த்திக் அவர்களும், நம்முடைய மாரிமுத்து அவர்களும் அந்த நிகழ்வில் பங்கேற்று காலையில் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றார்கள். 10 நாட்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 20,000 பேர் என்று உணவளிக்க இருக்கின்றோம். அதேபோல் பங்குனி உத்தரவத்திலும் ஒரு நாளைக்கு 20,000 பேர் என்று 2 லட்சம் பேர்களுக்கு உணவளிக்க இருக்கின்றோம்.